மாதம் உங்கள் சம்பளத்துலேருந்து வெறும் ரூ. 1000 மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமா உங்களால் ரூ. 1,00,00,000 வரைக்குமே ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கு இந்திய கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேற்கொண்டு உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சம்மந்தமான தகவல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதாவது அவங்களுடைய 25, 30 வயசில் கூட கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. அது இந்த வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த என்ன ஏஜ்னு கேட்டிங்கன்னா 60 வயசுங்க. அதாவது கரெக்டாக 60 வயசு ஆகும்போது அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதுமையான காலகட்டத்தில் அவங்க வீட்டில் இருந்து ஜாலியாக இருக்கணும், ஓகேவா. பட் அந்த டைம்லும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடன் அதாவது வட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களால அந்த கடன் பிரச்சனை கடைசி வரைக்கும் வெளியே வர முடியாமலாம் போய் சேர்ந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 60 வயசில் உங்கள்கிட்ட ஒரு ரூ. 1,00,00,000 இருக்கணும். ஸோ அது எப்படி நம்ம கொண்டு வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2004 அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், அதாவது என்பிஎஸ் அப்படிங்கிற ஸ்கீமை கவர்மெண்ட் கொண்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் கொண்டு வந்திருந்தாங்க அப்போ அந்த டைமில். ஸோ 2009 பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள், அதாவது நீங்கள் ப்ரைவேட் ஜாப்பில் வேலை செய்யலாம், அதை பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ யாராக இருந்தாலுமே இந்த பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சேர்றது மூலயமா நீங்கள் வெறும் ரூ. 1000 கட்டினாலே போதுங்க மாதம். உங்களால் ஈஸியாக ரூ. 1,00,00,000 வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் உங்களுடைய 60 வயசில். ஸோ உங்களுக்கு 60 வயசில் 1 crore உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களை பெரிய லெவலில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக வச்சுருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் பில் கட்டினாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பசங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அதெல்லாம் போக மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 25,000 வரைக்குமே பென்ஷன் கிடைக்கும். ஸோ உங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிக்னிஃபைடாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமை ஜாயின் பண்ணால் ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது உங்களுடைய நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் என்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் பேங்க்கில் போய்ட்டு என்பிஎஸ் ஃபார்ம் கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் சேர்ந்துக்கலாம், ஓகே. நீங்கள் வந்து உங்களுடைய ஏஜை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வெப்சைட்டை போய்ட்டு நம்ம பார்க்கலாம். நாம் இப்போ அந்த வெப்சைட்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகே. ஸோ இப்போ நாம் எவ்வளோ போட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏஜை 25 நம்ம மாற்றிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 25 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 4.2 lakhs மட்டும்தான். ஸோ அதுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.08 crores வரைக்குமே கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1.12 crores கிட்ட கிடைக்கும், ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் நம்மளுக்கு எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும், எவ்வளோ லம்சம் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ ஆனுவிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 40% ஆனுவிட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லம்சமாக ரூ. 67,00,000 நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ 44,00,000 ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு பென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மாதத்துக்கு 24,722 வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பென்ஷன் அமௌண்ட், ஓகேவா. நீங்கள் இதே ஆனுவிட்டியை பார்த்தீங்கன்னா 60/18 பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பணம் மாறும். இப்போ 60 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 44,00,000 கையில் கொடுத்துருவாங்க. ஸோ ஆனுவல் ரீஇன்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா 66,700,000 ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஏறும். அதுமாதிரி 80 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22,00,000 கையில் கிடைக்கும். 89,00,000 பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு மாதம் 50,000 வரைக்குமே பென்ஷன் கிடைக்கும், ஓகே. ஸோ நீங்கள் ஒரு ரூ. 1000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாலே போதுங்க. ஸோ உங்களோட ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது, 30 வயசாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இதே உங்களுக்கு 30 வயசு தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு ரூ. 1000 மட்டும் தான் மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா கூட பண்ணுங்கள். ஏன்னா சிறு துளி தான் பெருவெள்ளம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் 30 வயசில் ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 51,00,000 வரைக்குமே கிடைக்கும். பென்ஷன் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ரூ. 24,000 கிடைக்கும். ஆனுவிட்டி 80% நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, ஓகே. கையில் 11,00,000 கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதமே ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் மாதம் ரூ. 1000 இல்லை அப்படின்னா உங்களால் அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா கூட நீங்கள் போட்டு வைங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும், ஓகே. இந்தியா பார்த்திங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு எக்கானமி. கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.